Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 2 complex numberல example 2.36 பார்க்கலாம். Suppose Z1, Z2, Z3 are the vertices of an equilateral triangle. First இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, Z1, Z2, Z3 இது மூணுமே vertices ஃபார்ம் ஆகுது. எதுக்கு? ஒரு equilateral triangleக்கு. equilateralனா எல்லா சைட்ஸும் சேமாக இருக்கும். அடுத்தது இந்த ஆங்கிளே அதே மாதிரி மிடில், தட் இஸ் சென்டர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா மூணு ஆங்கிளாக இப்படி நான் டிவைட் பண்ண முடியும். மொத்த ஆங்கிள் உனக்கு தெரியும் 360 டிகிரின்னு சொல்லி போட்டு அது 3ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு என்ன வரும்? தட் இஸ் நத்திங் பட் 120 120 டிகிரி வரும். 120 தான் ஒவ்வொரு ஆங்கிளும் எடுத்துக்கும். 120ங்கிறத நான் எப்படி எழுதியிருப்பேன்? 2 × π/3. ஏன்னா பைங்கிறது என்னென்னா 180. 180/3 is 60. 60 × 2 is 120. அப்போ 2π/3ன்னு எழுதியிருப்பேன். ஒவ்வொரு ஆங்கிளும் பாருங்கள், இங்கே இருக்கிற ஆங்கிள் 2π/3, இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் 2π/3, இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் 2π/3. எப்படி கிடைக்குது? இப்போ Z1ங்கிறது 1 + i√3ன்னு கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில். அப்போது எக்ஸோட வேல்யூ 1ஆக இருக்கும், ஒய்யோட வேல்யூ √3னா இங்கே சம்பேர் இங்கே இருக்கும். ஓகே, இதுதான் Z1. அடுத்தது இது Z2, இது Z3. ஏன்னா ஈக்குவலேட்டருங்கிறதுனால நானாக ரஃபாக நான் எடுத்துக்கிறது ஒன்றை மட்டும் கரெக்டாக லொக்கேட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வச்சு மூணு ஆங்கிளாக நான் டிவைட் பண்ணேன்னா ஆரிஜனை வச்சு சரி சென்டரை வச்சுட்டு ஒவ்வொரு ஆங்கிளும் 2π/3 இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஈக்குவலாக இருக்கும் ஈக்குவலேட்டருங்கிறதுனால. இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் லைன்லேருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம். இது எப்படி இருக்குது? வெர்டிசஸ் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இன்ஸ்கிரைப்டு இன் த சர்க்கிள். அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எதுக்குள்ளே இருக்குன்னா ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க mod z = 2. mod z = 2ன்னா பார்த்துக்கோங்க, சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் mod z - z0 = r. அப்போ இதுதான் சென்டர், இதுதான் ரேடியஸ். இங்கே சென்டரே இல்லை, வேணால் இசட்டுங்கிறதுனால மாடுலஸ் ஆஃப் இசட் -0ன்னு தான் நான் சொல்ல முடியும். தட் இஸ் 2. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆரிஜன் தான் உனக்கு சென்டர், ரேடியஸ் வந்து 2 யூனிட்ஸ். ஸோ ஆரிஜன் தான் சென்டர், ரேடியஸ் 2 யூனிட்ஸ். இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2 யூனிட்ஸாக இருக்கும். இதுதான் ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிள்குள்ளே தான் இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா Z1க்கு 1 + i√3ன்னு கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் Z2 அண்ட் Z3. Z2 அண்ட் Z3யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, மாடுலஸ் ஆஃப் Z - Z0 = rங்கிறது ஜென்ரல் ஃபார்ம். இது வந்து ரெப்ரசன்ட் சர்க்கிள். எதனோட ஜென்ரல் ஃபார்ம்? சர்க்கிளோட ஜென்ரல் ஃபார்ம் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் வித் சென்டர் என்னென்னா Z0 இருக்கும் அண்ட் ரேடியஸ் என்னவாக இருக்கும்னா r இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி mod z = 2வை நான் எப்படி எடுத்துக்குவேன்? மாடுலஸ் ஆஃப் Z - 0ன்னு எடுத்துக்குவேன்னா = 2. அப்போ இதுவும் இதே ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இட் ஆல்சோ ரெப்ரசன்ட் சர்க்கிள் தான். பட் வித் சென்டர் என்னவாக இருக்குன்னா ஆரிஜன். ஓங்கிறது என்னென்னா 0ங்கிறது என்னென்னா ஆரிஜன்னா x வேல்யூ 0, y வேல்யூ 0. அதுதான் அண்டர்ஸ்டுட். அண்ட் ரேடியஸ் என்னவாக இருக்கும்னா 2வாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நான் இந்த சர்க்கிள் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 1 எக்ஸோட வேல்யூ இங்கே 2வாக இருக்கிறனால அதுக்கு முன்னாடி இருக்கும் 1. √3னா 1.73 சம்திங் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்குது. அதை வச்சு தான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். இன்ஸ்கிரைப்டு ஆன் த இந்த சர்க்கிள்னால் இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் எல்லாம் சர்க்கிள் மேலே இருக்குது. ஓகே, ஏன்னா இதுக்கு மாடுலஸ் எடுத்து பாருங்கள், 2 கண்டிப்பாக வரும் பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் Z1 = மாடுலஸ் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் 1 + i√3 that is equal to square root of 1² plus √3 ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 3, that is √4 is 2. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ 2னா கண்டிப்பாக சென்டர்லேருந்து பவுண்ட்ரி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் mod Z1ன்னு சொல்லுவோம். அது 2, அதுதான் ரேடியஸ். சரியா? அதனால கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? சர்க்கிள் மேலே தான் இருக்குதுன்னு நான் காமிச்சிருக்கிறேன். இப்போ Z2 என்னாகும், Z3 என்னாகும் பாருங்கள். Z1லேருந்து Z2 என்ன ஆகுதுன்னா இந்த லைனை நான் என்ன பண்ணுறேன்? ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி நான் ரொட்டேட் பண்ணுறேன். இந்த லைனை ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி நான் ரொட்டேட் பண்ணுறேன். எவ்வளோ ஆங்கிள்? 2π/3 ஆங்கிள் நான் ரொட்டேட் பண்ணுறேன். அப்போது என்ன பொசிஷன் கிடைக்கும்? Z1க்கு ஒரு நியூ பொசிஷன் கிடைச்சாச்சு, Z2. அப்போ Z2வோட வேல்யூ என்னவாக இருக்கும்? Z1 ஓகே இன்ட்டு எவ்வளோ ரொட்டேட் பண்ணிங்க? 2π/3 e⁻i 2π/3 இருக்கும். ஏன் ப்ளஸ் ஐ போடுறேன்னா இது என்ன ரொட்டேஷன்? அப்வேர்டுனா ஆன்டி கிளாக் வைஸ்னா ப்ளஸில் வரும். அதுவே டவுன்வேர்டை ரொட்டேட் பண்ணினா மைனஸ் வந்துடும். இதுதான் Z2ங்கிற பாயிண்ட்டோட வேல்யூ. எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். ஸோ Z2 =
z1 into e power i 2 pi by 3 எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? இந்த z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த ஆரிஜினோட ஜாயின் பண்ணுற இந்த லைனை இப்படியே நான் ரொட்டேட் பண்ணுறேன். எவ்வளோ ஆங்கிள்? ஈக்குவலேட்டருங்கிறதுனால 2 pi by 3. அதனால் இந்த பொசிஷன் என்ன ஆயிடுச்சு? z1 into e power i theta. தீட்டாங்கிறத 2 pi by 3. கவுண்டர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ்னால் ப்ளஸ் ஐ வரும். அதுவே டவுன்வோர்டாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஐ வரும். ஓகே, இப்போ அப்வேர்டுங்கிறதுனால ப்ளஸ் ஐ. அப்போ 1 + i√3 இன்ட்டு இதனுடைய ஃபார்ம் ஞாபகம் இருக்கா? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இது ஆயிலஸ் ஃபார்முலா. ஓகே, எது? இ பவர் ஐ தீட்டாவோட ஃபார்முலா என்ன? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ காஸ் 2 pi by 3 ப்ளஸ் ஐ சைன் 2 pi by 3 ஆகும். தட் இஸ் 1 + i√3 இன்ட்டு 2 pi by 3னா இது எவ்வளவு? ஆல்ரெடி பார்த்துட்டோமா? 2 into 60 is 120. காஸ் 120 சைன் 120 வேல்யூ நம்மளுக்கு வேணும். பாருங்கள், சைடில் நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். காஸ் 120யோட வேல்யூ, சைன் 120யோட வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஆஃப் 120 90 + 13 எழுதிக்கலாம். இதையும் 90 + 13 எழுதிக்கலாம். சரி, 90 ப்ளஸ்னால் எந்த குவாட்ரண்ட்டுன்னு பாருங்கள். இது 0, இது வந்து 90. ஓகே, இது பை, இது 3 pi by 2ன்னு சொல்லுவோம். 270, இது 360. இதுதானே ஒவ்வொரு குவாட்ரண்ட் இருக்கும். அப்போ 90 ப்ளஸ்னால் இதுதான் 90. 90 ப்ளஸ்னால் இது என்ன? ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது இது ரெண்டுமே. அப்போது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா ஆல் சில்வர், சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ இந்த காஸ் வந்து மைனஸு, இங்கே சைன் இருக்கிறனால ப்ளஸ் ஆயிரும். பட் 90னா சேஞ்ச் ஆகிக்கும். காசு எதுக்கு மாறும்? சைனுக்கு மாறும். இந்த 30 அப்படி எழுதிக்கணும். இங்கே 90 இருக்கிறனால சைன் என்ன ஆயிரும்? காசுக்கு மாறும். இந்த 30 அப்படி எழுதிக்கும். அப்போ மைனஸ் சைன் 30னா -1/2. காஸ் 30யோட வேல்யூ √3/2. சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. அப்போது இது என்ன வரும்? காஸ் 120 டிகிரி -1/2 ப்ளஸ் ஐ, இதனோட வேல்யூ √3/2. இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா? காஸ் வேல்யூ -1/2, சைன் வேல்யூ √3/2. அதை தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீ மல்டிப்ளை பண்ணு. 1ஆல் இது ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணினா அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் ஐயால் மல்டிப்ளை பண்ணு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ் ஐ √3/2. அடுத்தது ப்ளஸ் ஐ இன்ட்டு ஐ இஸ் I². √3 இன்ட்டு √3 இஸ் 3/2. அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1/2 வரும். I² வேல்யூ இஸ் -1 இன்ட்டு 3/2. 2 LCM எடுத்துட்டிங்கன்னா -1 -3. -1 -3 இஸ் -4/2 இஸ் -2. வந்தாச்சா? அடுத்தது எதுக்கு வரோம்? Z3க்கு வரோம். Z3 எங்கேருந்து வருது? Z2வை அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க? ரொட்டேட் பண்ணுறீங்க ஆன்டி கிளாக் வைஸில். ரொட்டேட் பண்ணால் Z3 உனக்கு கிடைக்கும். அதே ஆங்கிள் 2 pi by 3 ஆங்கிளில். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன் தான் உனக்கு என்ன டைரக்ஷன்? கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ நீ Z2லேருந்து Z3க்கு வரணும்னா கவுண்டர் கிளாக் வைஸில் தான் ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ Z3 என்ன ஆயிரும்? நேச்சுரலாக Z2 இன்ட்டு e power i 2 pi by 3. என்னோட ஆங்கிள் என்ன? 2 pi by 3. அதையே Z2 கூட மல்டிப்ளை பண்ணினா சரி. Z2 e power i 2 pi by 3. இதுதான் உன்னோட Z3. ஸோ Z2ஓட வேல்யூ தெரியும் -2 இன்ட்டு இது cos 2 pi by 3 ப்ளஸ் i sin 2 pi by 3. இப்போ தானே பார்த்து வச்சோம். இதோட ஆன்சர் -1/2 ப்ளஸ் i √3/2. சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. -2 உள்ளே கொண்டு வா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ் ஐ இன்ட்டு இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா you will get √3. ஸோ 1 - i √3. தட்ஸ் ஆல்.